புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமாக திரையுலகில் வளர்ந்து தன்னை ஒரு முன்னணி நடிகராக நிலைநிறுத்திக் கொண்ட பிறகு திரைப்பட தயாரிப்பில் இறங்கினார். குறிப்பாக டைரக்ஷனில் அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்ததால் தானே படம் டைரக்ஷன் பண்ண விரும்பிய அவர் அதன் மூலம் வேறு எந்த தயாரிப்பாளரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் இயக்கிய படங்களை தானே தயாரித்தார். அப்படி அவர் முதலில் தயாரித்த படம் நாடோடி மன்னன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன், அரச கட்டளை என இன்னும் சில படங்களை எம்ஜிஆர் தயாரித்தார். இப்படி தயாரித்த படங்களை திரையரங்குகளில் திரையிடும் வாழ்நாள் உரிமையை மாயவரத்தில் உள்ள ஒரு தியேட்டர் உரிமையாளருக்கு எம்ஜிஆர் எழுதி கொடுக்க வேண்டிய சூழல் ஒன்று உருவானது. இதற்கு எம்ஜிஆர் அங்கு திரையரங்கு உரிமையாளரிடம் வாங்கியிருந்த பணம் ஒரு முக்கிய காரணம் என்பதுடன் அதை திருப்பி கொடுப்பதில் ஏற்பட்ட ஒரு முக்கிய பிரச்சனை தான் இப்படி எம்ஜிஆர் தன்னுடைய படங்களின் வெளியீட்டு உரிமையை அவருக்கு எழுதி கொடுக்க காரணமாக அமைந்தது. அப்படி எம்ஜிஆர் எதற்காக திரையரங்கு உரிமையாளரிடம் பணம் வாங்கியிருந்தார்? அப்படி எவ்வளவுதான் பணம் வாங்கியிருந்தார்? எம்ஜிஆரால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் போய் இந்த பிரச்சனை வந்ததா, அல்லது திருப்பி கொடுக்கும் போது வேறு புதிய பிரச்சனை முளைத்ததா? எம்ஜிஆர் இப்படி ஒரு முடிவை எடுக்க என்ன காரணம்? ராமவரம் தோட்டத்திற்கு அந்த தயாரிப்பாளரை வரவழைத்த போது எம்ஜிஆரின் கண்டிப்பான பேச்சும் கொஞ்சம் கூட அந்த தியேட்டர் ஓனர் மசியாமல் நின்றது ஏன் என்கிற பல கேள்விகளுக்கு நீங்கள் யூகித்தும் பார்த்தராத கோணத்தில் பல ஆச்சரியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்து முடித்ததுமே உங்களுக்கு எழும் ஆச்சரியத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மாயவரம் குருநாத செட்டியார் என்பவர் திருச்சி, தஞ்சாவூர், மாயவரம் அதாவது மயிலாடுதுறை ஆகிய ஊர்களில் விஜயா என்கிற பெயரில் தியேட்டர்கள் நடத்தி வந்தார். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் தனது திரையரங்குகளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படங்களை மட்டுமே விநியோகம் செய்வது என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டு கடைசி வரை அந்த சத்தியத்தை தொடர்ந்து காப்பாற்றி எம்ஜிஆர் படங்களை மட்டுமே திரையிட்டு வந்தவர். அதனால் விநியோகஸ்தர், தியேட்டர் முதலாளி என்கிற அந்தஸ்தையெல்லாம் மீறி குருநாத செட்டியார் மீது எம்ஜிஆருக்கு ஒரு தனி பெரும் மரியாதை இருந்தது. 1977 எம்ஜிஆர் பொது தேர்தலை சந்திக்கிறார். அப்போது தன்னிடம் இருந்த பணம் எல்லாம் தேர்தல் செலவுக்காக கரைந்துவிட ஒரு கட்டத்தில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதை சமாளிப்பதற்காக தனக்கு தெரிந்தவர்களிடம் பணம் புரட்டும் முயற்சியில் இறங்கினார் எம்ஜிஆர். அப்போது அவருக்கு இந்த குருநாத செட்டியார் ஞாபகம் வரவே அவரை தொடர்பு கொண்டு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று கேட்டுள்ளார் எம்ஜிஆர். எல்லோருக்கும் கொடுத்தே பழக்கப்பட்ட மகராசன் நம்மிடம் கேட்கிறாரே என பதறி அடித்துக்கொண்டு உடனடியாக பணத்தை கொண்டு சென்று எம்ஜிஆரிடம் கொடுத்தார் குருநாத செட்டியார். மீண்டும் ஒரு வாரம் கழித்து இன்னும் ஒரு 2 லட்சம் தேவைப்படுகிறது என எம்ஜிஆர் கேட்க அதற்கும் எந்த முகசுளிப்பும் காட்டாமல் விரைந்து சென்று கொடுத்து விட்டு வந்தார். அதன் பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியாகி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி வாகை சூடி தமிழகத்தின் முதல்வராகவும் மாறினார். அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து குருநாத செட்டியாரை தனது ராமவரம் தோட்டத்துக்கு அழைத்த எம்ஜிஆர் அவரிடம் அவர் கொடுத்த 7 லட்சத்துடன் 3 லட்சம் ரூபாய் சேர்த்து 10 லட்சமாக திருப்பி கொடுக்கிறார். ஆனால் அந்த பணத்தை தொடக்கூட மறுத்துவிட்டார் குருநாத செட்டியார். எம்ஜிஆரிடம், நான் என்ன மூட்டை தூக்கி சம்பாதித்த பணத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன்? உங்களால் கோடி கோடியாக சம்பாதித்த பணத்திலிருந்து சில லட்சங்களையாவது உங்களுக்கு கொடுக்க முடிந்ததை ஒரு புண்ணியமாகவே கருதி இப்போது வரை மகிழ்ச்சியில் இருக்கிறேன். தயவு செய்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்து என் மகிழ்ச்சியில் மண்ணை போட்டு விடாதீர்கள். நான் உங்களுக்கு என்ன கடனாகவா கொடுத்தேன் என்று செட்டியார் மறுத்துள்ளார். உடனே எம்ஜிஆர், நான் மட்டும் என்ன உங்களிடம் இனாமாகவா கேட்டேன் என்று பதிலுக்கு கூற இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதில் கொஞ்ச நேரம் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய விவாதமே நடந்துள்ளது. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர், இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்றால் என கொஞ்சம் கோபமாகவே கூறியிருக்கிறார். ஆனாலும் அந்த கோபத்திற்கு மசியாத குருநாத செட்டியார், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், இந்த பணத்தை நான் எடுத்துச் செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் காட்டியிருக்கிறார். தன் மீது இவ்வளவு அன்பு வைத்துள்ள செட்டியாரின் பிடிவாதத்தை பார்த்ததும் எம்ஜிஆர் வேறு வழியின்றி இறங்கி வந்தார். அதே சமயம், சரி, உங்கள் அன்புக்கு பரிசாக என்னுடைய சொந்த தயாரிப்பில் உருவான நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், அடிமை பெண் இந்த 3 படங்களையும் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். இந்த படங்களை திரையரங்குகளில் வெளியிடும் உரிமையை வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செல்வ செழிப்போடு கடைசி வரை வாழ வேண்டும் என்று கூறி அந்த படத்தின் வெளியீட்டு உரிமைகளை செட்டியாருக்கு எழுதி கொடுத்தார் எம்ஜிஆர். பணம் இல்லாமல் இப்படி பரிசாக கொடுத்ததால் அதை தவிர்க்க முடியாமல் மனநிறைவுடன் பெற்றுக்கொண்டு கிளம்பினாராம் குருநாத செட்டியார். அதன் பிறகு அந்த படங்களை வைத்து மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதித்து வாழ்நாள் முழுவதும் நலமாக வாழ்ந்தாராம் குருநாத செட்டியார்.